அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி OnePlus Note 2 இதோட லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. Redmi Note 10T இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியா லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். கூடவே அமேசானுடைய அப்கிரேட் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 571 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Battleground மொபைல் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகி இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. அகைன் Battleground வந்து பப்ஜியுடைய ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் தான். அதனால் பப்ஜியில் இருக்கக்கூடிய டேட்டா, அதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து Battlegroundக்கு வந்து டிசம்பர் 31 எல்லாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்லைன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கிராஃப்டன் வந்து ஜூலை 6 அன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு டெம்பரரி ஷட் டவுன் பண்ணுறோம். அன்றைக்கி யாருமே டேட்டா, அதாவது பப்ஜியிலேருந்து Battlegroundக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸ்க்காக வந்து டெம்பரரி ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 9 எத்தனை நாளைக்குன்னு இவங்க மென்ஷன் பண்ணலை. ஒரு டெம்பரரி ஷட் டவுன், இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இவங்க சஸ்பெண்ட் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் தான் பப்ஜிலேருந்து நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஜூலை 9 ஒரு டெம்பரரி ஷட் டவுன் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட Battleground மொபைல் இந்தியா வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில். iOS யூசர்ஸ்க்கு கூடிய விரைவில் வரும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பாப்புலர் யூடியூபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது டிலே ஆகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள் அப்படின்னு டேட் மென்ஷன் பண்ணல. iOS யூசர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆக்சஸ் ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி iOS வெர்ஷனில் வந்து டெஸ்ட் ஃப்ளைட் ப்ரோக்ராமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் டிலே ஆகி தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நிறைய பாப்புலரான ஆப்ஸே வந்து ரிமூவ் பண்ணிட்டதா தெரியுது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ்புக்குடைய பாஸ்வேர்டை ஸ்டீல் பண்ணி அக்கௌண்ட்டே ஹேக் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ். அதாவது வந்து ஹாரோஸ்கோப் டெய்லி, இன்வெல் ஃபிட்னஸ், ரபிஷ் கிளீனர், ஆப் லாக், லாக்கிட் மாஸ்டர், இது எல்லாமே வந்து ஆப் லாக், அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் ட்ரைனிங், இது ரிலேட்டடான ஆப்ஸ் தான். நிறைய பேர் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதிகமான டவுன்லோட்ஸும் இருக்குது. இந்த ஆப்ஸ் வழியாக எப்படி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்குள்ளே லாகின் பண்ணணுன்னாவே ஃபேஸ்புக் வழியாக லாகின் பண்ணுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இவங்க கொடுக்குறாங்க. ஒன்ஸ் ஃபேஸ்புக் வழியாக வந்து நீங்கள் மெயில் ஐடி எல்லாம் போட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக உங்களுடைய பாஸ்வேர்டை எடுத்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே இவங்க ஹேக் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. ஸோ நிறைய யூசர்ஸ்க்கு இது நடந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுனால கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்ஸை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஆப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அமேசானில் மறுபடியும் சேல், இந்த வாட்டி ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் சேல். அகைன் இந்த சேல் இப்போ லைவாக இருக்குது. ஜூலை 8 வரைக்கும் இது அவைலபிளாக இருக்குது. இந்த சேலில் அகைன் வந்து ஹைலைட்டட் ஆஃபர் வந்து iPhone 12 தான் 70,000க்கு அவைலபிளாக இருக்குது. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட ஆஃபரில் இருக்குது. எல்லாமே வந்து SBI கிரெடிட் கார்டு ஆஃபர், அதோட நோ காஸ்ட் EMI ஆஃபர் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் SBI கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நார்த் CE, iQOO C3 இதெல்லாம் ஆஃபர் இருக்குது. iQOO C3 உடைய ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,499க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த சேலில். மற்றபடி உங்களுக்கு Redmi உடைய Note 10s, Tecno Spark 7, Oppo A74, Oppo F19 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்கிரேட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா இந்த ஆஃபர்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஜியோடைய எமர்ஜென்சி டேட்டா லோன் பற்றி நேற்று டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். 1 GB 11 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய ஒரு பழைய பிளானில் வந்து 1 GB 8 rupees அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் பிளான் தான், ₹597 பிளான். இந்த பிளானில் வந்து உங்களுக்கு 75 GB டேட்டா 90 days வேலிடிட்டியோட வருது. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தா 1 GB ₹8 அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த 75 GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட், அதாவது பர் டே 1 GBலாம் கிடையாது. நீங்கள் ஒரே நாளில் யூஸ் பண்ணனாலும் சரி, எத்தனை நாள்னாலும் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் அன்லிமிட்டட் கால்ஸ், கூடவே 100 SMS பர் டே, கூடவே ஜியோ உடைய ஆப்ஸ் எல்லாம் இதில் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜியோ உடைய இந்த ஆஃபரில் வந்து 1 GB ₹8 அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. நோக்கியாவுடைய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் Nokia G20 இப்போ இந்தியாவில் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 7 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச்சோட, ரியர் சைடில் வந்து சர்க்குலர் கேமரா மாடியூலோட கொடுத்துருக்காங்க. அகைன் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inches HD+ டிஸ்பிளே, MediaTek Helio G35 லான்ச் பண்ணியிருக்காங்க. 48 MP குவாட் கேமரா, ஃப்ரண்ட்டில் 8 MP, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5050 mAh இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,999க்கு இந்தியா
இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ ரியல்மி சப் பிராண்ட் Dizo கீழே 2 ஃபீச்சர் ஃபோன் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ஒன்று Dizo Star 300, இன்னொன்று Dizo Star 500. அகைன் ரெண்டுமே ஃபீச்சர் ஃபோனாக இருந்தாலும் அவுட்லுக் டிசைன் எல்லாம் ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க ரியல்மி. அகைன் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Dizo Star 300 உங்களுக்கு 1.77 QQVGA டிஸ்பிளேவோட வந்திருக்கு. அகைன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.08 மெகா பிக்சல், 2550 mAh பேட்டரி, FM ரேடியோ, MP3 பிளேயர் எல்லாமே இதில் இருக்குது. இதோட விலை 1299. அதே வந்து Dizo Star 500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசு, 2.8 இன்ச்சஸ். அகைன் இதுவும் வந்து உங்களுக்கு 0.3 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 1900 mAh பேட்டரி, 3.5 mm ஆடியோ ஜாக் இதில் இருக்குது, FM ரேடியோ எல்லாமே இருக்குது. இதோட விலை 1799க்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோடைய Y சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Vivo Y72 இந்தியாவில் ஜூலை 15 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா டீசர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ணுறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல இவங்க கொண்டு வராங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல் HD ப்ளஸ் வாட்டர் ட்ராப் நாச், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரி. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட விவோவுடைய Y72 இந்தியாவில் ஜூலை 15 அன்னைக்கு. மோட்டோரோலாவுடைய H20 சீரீஸில் இந்தியாவில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டுக்குள்ளே இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். 3 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று H20 Lite, H20, H20 Pro. லைட்டர் வெர்ஷன் மீடியாடெக் டைமென்சிட்டி 720, H20 வந்து ஸ்னாப்டிராகன் 778, ப்ரோ வெர்ஷன் வந்து ஸ்னாப்டிராகன் 870. ஸோ ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மூணுமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன ப்ரைஸில் இந்தியாவில் H20 சீரிஸ் இவங்க கொண்டு வராங்கன்னு. ஒப்போடைய Reno 6 சீரிஸ் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. 6 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 6 Pro மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ 6 உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இதோட 5G பேண்ட்ஸும் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 5G பேண்டோட இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. N5, N7, N38, N41 இந்த 4 5G பேண்ட்ஸோட இந்தியாவில் ஒப்போடைய Reno 6 அஃபிஷியலாக லான்ச் ஆகும். ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இமேஜஸ் பார்க்கும்போது அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஃபினிஷோட இருக்குது. ஏன்னா பேக் சைடும் வந்து ஒரு கர்வ்டு பேக்காக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் H2H டிஸ்பிளே சின்னதாக பஞ்ச் ஹோல் நாச்சோட கொடுத்துருக்காங்க. அகைன் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து மேட் ஃபினிஷில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இங்கே ரிவீலாக இருக்குது. இன்னொன்று வந்து கொஞ்சம் லெதர் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கோட ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ஸ்பெக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது இது ஸ்னாப்டிராகன் 778ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் உடைய F சீரிஸில் சாம்சங் கேலக்ஸி F22 இந்தியாவில் இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 6000 mAh பேட்டரி, HD ப்ளஸ் டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிற பற்றி டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10,000 to 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதே A22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிளியராக இல்லை. பட் சாம்சங் தரப்புலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Redmi Note 10 Proல 6GB 128GBயில் மறுபடியும் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து ₹500 ஏற்றி 17,499ல இருந்தது. இப்போ மறுபடியும் ஒரு ₹500 இன்க்ரீஸ் பண்ணி வந்து 17,999க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லான்ச் பண்ணும்போது 16,999ல இருந்தது. இப்போ உங்களுக்கு 17,999க்கு 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ரெட்மியுடைய Note 10 Pro அவைலபிளாக இருக்குது. அதோட Redmi Note 10Tக்கான இந்தியா லான்ச் டீசர் இப்போ ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அமேசானில் தான் லான்ச் ஆக போகிறதா டீசர்ஸ் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. Redmi Note 10T இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 700. அகைன் போக்கோ M3 Pro எப்படி இருந்ததோ அதே சிப்செட்டில் தான் இதுவும் கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் மாதிரி OnePlusம் வந்து கூடிய விரைவில் டேப் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக OnePlus பேரு கீழே ஒரு டேப் வந்து ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டேப் பற்றி எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் தெரியல. ஏற்கனவே விவோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரியல்மி டேப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து OnePlus தரப்புலேருந்து டேப் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி முதல்ல இது சைனாவில் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியாவில் வரும். OnePlus Nord 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். இப்போ இதோட லான்ச் டேட் ரிவீல்
கேள்வியில் இருக்குது. அகைன் இந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டேட் கிடையாது, ஒரு ரூமர் டேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஜூலைக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை லாஸ்ட் வீக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லும்போது இது 24-25க்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை OnePlus Nord 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது ஜூலைக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒரு டெடிகேட்டட் வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். OnePlus எந்த ப்ராடக்ட்காக வந்து ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் KN95. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுவீங்க. அதில் வின்னர் வந்து அசோக். கங்க்ராச்சுலேஷன் அசோக். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.